பயங்கரமா வெயில் அடிக்குது, நைட் ஆனா பயங்கரமா மழை பெய்யுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கரண்ட்டை வேற ஆஃப் பண்ணிடுறாங்க சென்ட்ரல்ல. எப்படிடா மனுஷன் பூமியில வாழ்றது? யோ தலை, யாரையா நீ? கொடை பிடிச்சின்னு போயா, மழை வருது, அப்புறமா ஜுரம் வந்து செத்துரு போற. நான் தான் சின்ன பையன், என்கிட்ட கொடை இல்ல, உன்கிட்ட இல்லையா? யோ கார்காரா, பார்த்து ஓட்டின்னு போ. என் கார் இருக்கு, என் காருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ. எங்க தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்கள், விஜய் அண்ணா, விஜய் கலாம் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்றோம் பார்த்துக்கோ. பரவாயில்லப்பா, நம்ம காரு தூரமா இருந்து பார்க்கறதுக்கே நல்லாதான் இருக்கு. இப்படி அழகா இருக்கே, சும்மாவா 2 கோடி கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த அளவுக்கு அருமையா இருக்கே. இரு இரு, கார் சாவி இருக்கான்னு செக் பண்றேன். டேய் என்னடா இது, கார் சாவியை காணோம். டேய் இந்த பிராங்க்லின் கிட்ட தான் கொடுத்தேன், எங்கடா போன? டேய் பிராங்க்லினு, டேய் எங்கடா இருக்க? டேய் இவனை தேடியே அவ்வளவுதான் முடிஞ்சிரும் போலே. டேய் டேய் பிராங்க்லினு, டேய் இங்கதான் இருக்கியா? டேய் கேக்குதாடா, நான் கத்தி நிக்கிறேன், கேக்குதே இல்லையடா பிராங்க்லினு, பிராங்க்லினு. ஏடா அல்ற பிராங்க்லினு, என்னாச்சு சொல்றா என்கிட்ட, உன் நண்பங்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்றா, ஃபர்ஸ்ட் வாடா இந்த இடத்த விட்டு போலாம். சின்சான், இந்த இடத்த விட்டு போ, என் வலி உனக்கு புரியாது. போ, இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நீ போ, மழை வருது போ. பிராங்க்லின் ஃபர்ஸ்ட் எழுந்து வாடா, நீ வேற குடிச்சிருக்க, இப்படி மலையில நினைச்சேனா ஜன்னி வந்து செத்துருவ. வா வா, அந்த டபரான போலாம் வா, யாரும் இல்ல, சீக்கிரம் வா. மலையில ஓவரா நினையாத, அப்புறம் ஜன்னி வந்துருச்சுன்னா அப்புறமா காப்பாற்ற முடியாது. சீக்கிரம் வா, நான் வேற சின்ன பையன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஓடியா 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 ஓடியாடா, அங்கே நிக்கிற. வா வா, இங்க நில்லு, மழை நிக்கட்டும், அப்புறமா எல்லாமே பேசலாம். வா, இங்க பாரு வியூ எவ்வளோ அழகா இருக்குன்னு, வியூவா பாரு. அழகா ஃபர்ஸ்ட் எதுக்கு சின்ன பிள்ளை, இன்னைக்கு மேல என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? அங்க நடு, மழை வேற நின்றுச்சு, நான் போய் குளிர் கையலாம். நீ வேற குடிச்சிருக்க, ரொம்ப ஈரமா வேற இருக்க, தண்ணி வந்துரு போகுது. ஃபர்ஸ்ட் நடு, அங்க உடம்பு சூடாகட்டும். டேய் யாரா அது, போங்கடாங்க. டேய் ஓடுங்கடா, இல்லைன்னா சுட்டுருவேன், ஓடுங்கடா. டேய் சொல்லினே இருக்கேன், அப்படியே நின்று இருக்கீங்க, ஓடுங்கடா ஓடுங்கடா ஃபர்ஸ்ட். என்னாச்சு பிராங்க்லின் உனக்கு? ஒரு பக்கம் பார்த்தா அல்ற. சரி ஃபர்ஸ்ட் உட்காரு, எதுக்கு ஆளுந்தானோ ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் லவ் பண்ணியிருந்தேன்ல, அந்த பொண்ணு 8 வருஷமா லவ் பண்ணின்னு உனக்கு தெரியல, அந்த பொண்ணு இப்போ வேற ஒருத்தவங்க போயிடுச்சு. சரி எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு என்கிட்ட. ஜனவரி 10 கொரோனா லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. அவள் வீட்டுக்கு போகிற வழியில் அவளை நான் தான் காரில் கூண்டு போவேன். ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பேசினே போவோம். ஸோ வாட்ஸ்அப்பில் பேசுனதை விட நாங்கள் டெய்லியும் காரில் போய் பேசுகிறது தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ காலேஜுக்கு போவோம், போயிட்டு அந்த இடத்துல காரை வந்து ஓரமாக நிறுத்திடுவேன். என் காரு கூட எல்லாமே உடஞ்சுன்னு தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி தெரியும், ஆனால் எல்லாமே உடஞ்சின்னு இருக்கும் கண்ணாடியிலேருந்து எல்லாமே. அவ்வளோ நானும் அப்படியே காலேஜுக்கு போவோம். ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டாகவே போவோம், ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் காலேஜில் இருப்போம். ஏன்னா அவகிட்ட நான் ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அது கார் சாவி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் புஜ்ஜி, எடுத்துட்டேன். நான் அவளை புஜ்ஜின்னு தான் கூப்பிடுவேனே ஆசையா. சின்சானே என்ன சொன்னியா? இல்ல 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 பிராங்க்லின், உன்ன போய் சொல்லணும்னா அங்க ஒன்னொத்தம் போயிருந்தான், அவனா சொன்னேன், நீ சொல்லு சொல்லு. அப்புறம் பிரேக் டைமில் பால்கனியில் நின்று நாங்கள் டெய்லியும் பேசுவோம். அவகிட்ட நான் கேட்டேன் ஒரு நாள், புஜ்ஜி என்னுடைய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, ஸ்டைலாக இருக்கேண்ணா? நான் ஸ்டைலாக தான் இருக்கப்பட்டு நல்லா இருக்கு, ஆனால் ஏன் இப்படி பைத்தி மாதிரி அடிக்கடிக்கு பண்ணுற, சின்ன புள்ள மாதிரி இப்படி பண்ணாத. உனக்கு எவ்வளோ டைம் தான் சொல்கிறது, அதுனா கழுத்தில் நாய் செயின், அதை கழட்டி போடு. இப்படி பண்ணாத, எனக்கு பிடிக்குவேன், அதை கழட்டி போடு. சரி சரி புஜ்ஜி, உனக்கு பிடிக்கலனா நான் எல்லாமே பண்ணுவேன், இது பண்ண மாட்டேனா? ஜஸ்ட்டு கழுத்தில் இருக்க அந்த செயின் தானே, நான் வீட்டுக்கு போகிற விட்டு எடுத்து போட்டுடுறேன். புஜ்ஜி அப்படியே இங்கே ஏடிஎம் இருக்குது, காசு எடுத்துன்னு போயிடலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அர்ஜென்ட்டாக, ஸோ காசு எடுத்துன்னு போயிடலாம். புஜ்ஜி எதுக்கு உனக்கு காசு, என்ன பண்ணுற? அது இல்லை புஜ்ஜி, நான் ஒரு இதுக்காக ஃப்ரெண்டுக்கிட்ட காசு வாங்கியிருந்தேன். ஸோ அவனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, ஸோ நாளைக்கு கொடுக்கணும். ஸோ காலையில் நான் சீக்கிரமாக காலேஜ் போயிடுவோம்ல, ஸோ அதனால் எடுக்க முடியாது. ஸோ அதான் வீட்டுக்கு போகிற விட்டே நம்ம இப்போ ஏடிஎம்மில் காசு எடுத்துன்னு போயிடலாம். ஸோ அதுக்காக தான். சரியா? சரி,
வீட்டுக்கு போகிற வீட்டையே பார்த்து போ சரியா? காசு வேற வச்சிருக்க. ஸோ யாராவது சென்டரில் எந்த காரை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணாங்கன்னா நிற்காத. நீ பாட்டு வீட்டுக்கு போ. சமத்தா இருக்கணும் சரியா புஜ்ஜி? பார்த்து. ஸோ நீ புஜ்ஜின்னு சொன்னதும் நானும் புஜ்ஜின்னு சொல்கிறேன். சாரி பட்டு பார்த்து போ. சரி புஜ்ஜி, நான் போயிட்டு வரேன். பார்த்து வீட்டுக்குள்ளே போ, அங்கே வெளியே ஒருத்தர் இருக்கான் கம்முனாட்டி. போ போ, பாய் பாய் பாய். இதுதான்டா வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு அழகான லவ்வரு எல்லாமே இருக்கு என் கையில். ஓ, இதுதான்டா வாழ்க்கை. ஜாலினா இதுதான். ஒரு லவ் சாங்கை கேட்போம், மஜாவாக ஒரு லவ் சாங்கை போடுவோம். I love you னே சொல்லி கேட்ட கேர காதால. சரி ஓகே, போவோம், போய் தூங்குவோம். தூங்குறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் எடுத்து வச்சுருவோம். நம்ம காலையில் வேறு ப்ராப்பராக டக்குன்னு குளிக்கணும். ஸோ சீக்கிரமாக போகிறோன்றதுனால காலையில் நம்மளால் துணியெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. சரி ஓகே, துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்மள பார்த்தா கண்ணாடியில் அழகா மாதிரி தான் தெரியுது. ஸோ நாற்றுக்கு நம்ம வேறு கண்ணாடியில் வேறு பார்த்துன்னு நல்லா போய் தூங்குவோம். அவளை மாதிரி ஒருத்தி கிடைப்பாளான்னு எனக்கு தெரியல. அவ தான்ப்பா தேவதை. தேவதையோ தேவதை, அவதான் தேவதை, அவ ஏன் தேவதை? ஆ, ஐயோ முடியல, காதுல ரத்தம் வருதே, ஐயோ முடியல.